ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் 4th யூனிட்டில் குவாண்டம் மெக்கானிக்ஸ் இது எங்கே இருக்குன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு இருக்கக்கூடிய சிலபஸ். அதில் 4th யூனிட் குவாண்டம் மெக்கானிக்ஸில் ஃபெயிலியர்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படின்ற டாபிக் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கை நான் எந்த புக்கிலேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் பை அருள்தாஸ் அப்படின்ற புக்கிலேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படின்றத நம்ம இன்னொரு பேர் என்னென்னா நியூட்டனியன் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு லைட் அப்படின்றத யார் கொண்டு வந்தா, யார் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தியரி ப்ரப்போஸ் பண்ணுறா அப்படின்னா சார் ஐசக் நியூட்டன். அவர் என்ன தியரி ப்ரப்போஸ் பண்ணார்னா கார்பஸ்குலர் தியரி அப்படின்ற தியரி தான் ப்ரப்போஸ் பண்ணார். இது எதை ஐடியாவை கொண்டு இருந்தது அப்படி சொல்லி பார்த்தோன்னா லைட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்மாலர் பார்ட்டிக்கலாக இருக்கும், பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் பார்ட்டிக்கலாக இருக்கும். இந்த ஸ்மால் அண்ட் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் பார்ட்டிக்கலாக இருக்க லைட்டை அவர் என்ன சொன்னார் அப்படின்னா கார்பஸ்கல்ஸ் அப்படின்னு சொன்னார். இந்த லைட் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரைட் லைனில் ஸ்பீட் ஆஃப் லைட்டில் மூவ் ஆகும் அப்படின்றத யார் சொன்னா அப்படின்னா ஐசக் நியூட்டன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த தியரி எதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னா இன்டர்ஃபரன்ஸை பற்றி அது எதுவும் சொல்லலை, டைஃப்ராக்ஷன் பற்றி சொல்லலை, போலரைசேஷன் பற்றி சொல்லலை. நமக்கு எல்லாம் தெரியும் இதெல்லாம் லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸாக. அதனால் இந்த விஷயங்களை எதுவுமே சார் ஐசக் நியூட்டன் அந்த கார்பஸ்குலர் தியரியில் அவர் சொல்லலை. அப்புறம் என்ன சொன்னார்னா லைட் டென்சர் மீடியத்தில் ஃபாஸ்டராக இருக்கும், எதை கம்பேர் பண்ணும்போதுனா ரேரர் மீடியத்தில் அப்படின்னு சொன்னார். அதுவும் இன்கரெக்ட்லி ப்ரெடிக்டட். உண்மையாலுமே ரேரர் மீடியத்தில் தான் அதிகமாக இருக்கும். அது அவர் தப்பாக சொல்லிட்டார். ஸோ இந்த தியரி நமக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்தது தான் வேவ் தியரி ஆஃப் லைட். வேவ் தியரி ஆஃப் லைட்டை யார் சொன்னா அப்படின்னா ஹைஜான் சொன்னார். அப்புறம் யங், அப்புறம் ஃப்ரெஸ்னல் அப்படின்ற மூணு பேர் சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லைட் வேவ்ஸ் ப்ராபகேட் அஸ் வேவ் த்ரோ இன்விசிபிள் மீடியம். அந்த மீடியத்தோட பேர் என்ன ஈத்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைட் ஒரு மீடியத்தில் வழியாக ட்ராவல் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இன்விசிபிள் மீடியம் இருக்குது, அந்த மீடியம் வழியாக லைட் ட்ராவல் ஆகுது, அந்த மீடியத்தோட பேர் என்னென்னா ஈத்தர் அப்படி சொல்லியிருக்காங்க. இதில் எப்படி இருக்குது அப்படின்னா மெக்கானிக்கல் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் மாதிரி இது நடக்குது அப்படின்னு இவங்க மூணு பேர் சொல்கிறாங்க வேவ் தியரி ஆஃப் லைட்டில். சக்ஸஸ்ஃபுல்லாக இது பார்த்தோன்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷன் செய்கிறாங்க, எல்லாத்துலேயுமே இது சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. அப்புறம் பார்த்தோன்னா இது இன்னொரு சக்ஸஸ் என்ன அப்படின்னா இது வேரியேஷன் இன் த ஸ்பீட் ஆஃப் லைட் அக்ராஸ் த டிஃப்ரெண்ட் மீடியா. அதாவது இப்போ ஏரில் எப்படி அது ஸ்பீட் ஆஃப் லைட்டோட இது இருக்குது, அதே நமக்கு சாலிடில் எப்படி இருக்குது, லிக்யூடில் எப்படி இருக்குது அப்படின்னு டிஃப்ரெண்ட் மீடியாவில் அது எப்படி ஆக்ட் ஆகுது, லைட்டு எவ்வளோ ஸ்பீட் ஆஃப் லைட் இருக்குது அப்படின்றத பற்றி இது சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்த தியரி தான் இதுக்கப்புறம் வந்ததா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்றது. இதை யார் ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னா ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் அப்படின்றவர் தான் ப்ரப்போஸ் பண்ணார். இவர் என்ன சொல்கிறாருன்னா லைட் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. லைட் என்ன சொல்கிறாரு, ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. லைட் ஆஸ்லேட் ஆகுது. எந்தெந்த ஃபீல்டில் ஆஸ்லேட் ஆகுதுன்னா எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஆஸ்லேட் ஆகுது. இது பர்பண்டிகுலர் டு த அதர். இது எப்படி இருக்குது அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் பர்பண்டிகுலர் டு ஈச் அதராக இருக்குது. அப்புறம் டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷனில் இருக்குது அப்படின்னு இவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி கண்டுபிடிக்கிறார். யாருன்னா மேக்ஸ்வெல் இது சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இவர் தியரிட்டிக்கலாக சொல்லிட்டாரு. அதை எக்ஸ்பிரிமெண்டலாக யார் கன்ஃபார்ம் பண்ணா அப்படின்னா ஹென்ரிச் ஹேட்ஸ் அப்படின்றவர் எக்ஸ்பிரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணுறாரு. இது எதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதுக்கப்புறமா எலக்ட்ரிக் எமிஷன் ஸ்பெக்ட்ரா ஆஃப் ஆட்டம்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. எதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ஃபோட்டோ எலக்ட்ரிக்கு, எமிஷன் ஸ்பெக்ட்ரா ஆஃப் ஆட்டம்ஸ். இதெல்லாம் எதில் வரும் அப்படின்னா நமக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸில் நமக்கு வரக்கூடிய டாபிக்ஸ். 19th செஞ்சுரியோட லாஸ்ட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா
எல்லாருமே வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸால் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ண முடியும், எல்லா விஷயங்களையும் ப்ரூவ் பண்ண முடியும்னு சயின்டிஸ்ட் நினச்சிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் எப்போ மாறுச்சு அப்படின்னா 1895 வந்து நம்மளுக்கு எக்ஸ்ரேயை ஃபைன் பண்ணுறாங்க. எக்ஸ்ரே எப்படி வருது அப்படின்றத ஃபைன் பண்ணுறாங்க. அடுத்து 1896 ரேடியோ ஆக்டிவிட்டி, 1897 எலக்ட்ரான். இந்த 3 விஷயத்தினால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸால் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அப்போ புதிய ஒரு விஷயம் வந்து வருது, அதுதான் குவாண்டம் மெக்கானிக்ஸ். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸால் பிளாக் பாடி ரேடியேஷனையும் ஆப்டிக்கல் ஸ்பெக்ட்ராவையும் நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இதுதான் வந்து அருள்தாஸ் புக்கில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள். அருள்தாஸ் புக்கில் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸால் ஸ்பீட் ஆஃப் லைட்டில் போகக்கூடிய பார்ட்டிகல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸ்பீட் ஆஃப் லைட் இல்லைனா க்ளோஸ் டு தி ஸ்பீட் ஆஃப் லைட் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா குவாண்டம் மெக்கானிக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி ஐன்ஸ்டீனோட தியரியை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வெரி ஸ்மால் ஸ்கேல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆட்டம்ஸ், எலக்ட்ரான்ஸ் ஆர் சப்பட்டாமிக் பார்ட்டிகல்ஸை வந்து நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, அதோட பிஹேவியரை நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்லேருந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கு மாறிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வெரி ஸ்ட்ராங் கிராவிடேஷனல் ஃபீல்ட்ஸை வந்து இதால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ப்ரெடிக்ட் பண்ண முடியல. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா எங்கெங்கெல்லாம் நமக்கு வெரி ஸ்ட்ராங் கிராவிடேஷனல் ஃபீல்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா நியர் பிளாக் ஹோல்ஸ்க்கு பக்கத்தில் இயர்லி யூனிவர்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம யூனிவர்ஸ் உண்டாகிறதுக்குரிய ஸ்டேஜ், அதெல்லாம் வந்து நம்மளால் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா குவாண்டம் மெக்கானிக்ஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்கான ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி மூலமாக நம்ம இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. அதனாலேயே நம்ம என்ன பண்ணிட்டோம் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்லேருந்து குவாண்டம் மெக்கானிக்ஸுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இக்னோஸ் வேவ் பார்ட்டிக்கல் டுவாலிட்டி. நம்ம வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் பார்த்தோன்னா அது வந்து மேட்டர்ஸ் ஒன்லி அஸ் பார்ட்டிகல்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கு. ஆனால் நமக்கு தெரியும் பார்ட்டிகளும் இருக்கும் வேவும் இருக்கும் இல்லையா. இது வந்து வேவை வந்து நமக்கு இன்க்ளூட் பண்ணலை, வேவ் பிஹேவியரை வந்து இன்க்ளூட் பண்ணலை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா குவாண்டம் தியரியை வந்து நம்ம வந்து வேணும்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா குவாண்டம் மெக்கானிக்கில் பார்த்தோன்னா நமக்கு வந்து வேவ் பார்ட்டிக்கல் டுவாலிட்டி அப்படின்னு ஒரு தியரி இருக்கா, அது மூலமாக வந்து நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். அது வந்து கரெக்டாக நமக்கு வந்து சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அட்டாமிக் ஸ்டெபிலிட்டி கேனாட் எக்ஸ்பிளைன் அட்டாமிக் ஸ்டெபிலிட்டி. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸால் பார்த்தோன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்பைரல் இன்டு த நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுது. இப்போ ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா எலக்ட்ரான் வந்து ஸ்பைரலாக இருக்குது, இது சுற்றிட்டே வரும், இதோட எனர்ஜி லாஸ் ஆகும்போது இந்த நியூக்ளியஸ்குள்ளேயே வந்து அந்த எலக்ட்ரான் வந்து விழுந்துரும் அப்படின்னு சொல்லி கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் சொல்லுது. ஆனால் இது வந்து நடக்காது. இதுக்கு வந்து ஒரு எனர்ஜி அப்படின்றது கான்ஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்குது. இதை நம்ம எது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இது வந்து அந்த அட்டாமிக் ஸ்டெபிலிட்டியை எப்படி வந்து ஒரு ஆட்டம் வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்குது. இப்போ வந்து இந்த எலக்ட்ரான் வந்து இதுக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா ஆட்டம் வந்து இல்லாமல் போயிடும். அப்போ இந்த ஆட்டம் வந்து எப்படி ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸில் இருக்கக்கூடிய போர் மாடல், அப்புறம் ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷன்ஸ், இதெல்லாம் வச்சு நம்ம அட்டாமிக்கோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் நோ அன்சர்டனிட்டி பிரின்சிபல். நம்மளால் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது அப்படின்னா அது வந்து பொசிஷனையும் மொமெண்டத்தையும் ஒன்றா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்னு என்ன சொல்லுதுன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் சொல்லுது. ஆனால் வந்து அஸ்யூம் பண்ணிடுது. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் என்னன்னா இங்கே இருக்குன்னு சொல்லி அஸ்யூம் பண்ணிடுது. அப்படி பண்ண முடியாது, சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸுக்கு நம்மளால் பண்ண முடியாது. அதனால் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் அப்படின்றது வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் இல்லை, அது குவாண்டம் மெக்கானிக்ஸில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து இதுதான் ரீசன். இந்த காரணத்தினால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்லேருந்து குவாண்டம் மெக்கானிக்ஸுக்கு வந்து நம்ம மாறுறதுக்கான ரீசன். இதுதான் லிமிடேஷன்ஸ் ஆஃப் த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். இதில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸில் ஹை ஸ்பீட்ஸ் லைட் ஸ்பீடுக்கு இருக்கக்கூடிய பார்ட்டிகளை வந்து நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அண்டு நம்மளால் வந்து ஸ்மாலர் ஸ்கேல்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸ்மாலர் ஸ்கேல்ஸ்னால் ஆட்டம்ஸ், எலக்ட்ரான்ஸ் அது மாதிரி. அப்புறம் ஸ்ட்ராங் கிராவிடேஷனல் ஃபீல்ட்ஸ் இருக்கக்கூடிய பிளாக் ஹோலு இல்லை வந்து இயர்லி யூனிவர்ஸையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல.
அதுக்கப்புறம் வந்து நம்மளால் இக்னோர்ஸ் த வேவ் பார்ட்டிக்கல் டுவாலிட்டியை வந்து அது இக்னோர் பண்ணிடுது. வேவ்ன்றதை பற்றி அது எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அட்டாமிக் ஸ்டெபிலிட்டி, எலக்ட்ரான் வந்து அதோட ஸ்பைரலில் வந்து சுற்றிட்டு வருது அப்படின்றது சொல்லுது. ஆனால் அது வந்து நடக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நோ அன்சர்டனிட்டி பிரின்சிபல், நம்மளை வந்து பொசிஷனையும் மொமெண்டத்தையும் ஒன்றா வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எக்ஸாக்ட் பொசிஷனை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்றத வந்து சொல்லுது. இதான் வந்து லிமிட்டேஷன்ஸ். இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். அருள்தாஸ் புக்கில் பார்த்தோன்னா நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 3 தியரிஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. கார்பஸ்குலர் தியரி யார் கொண்டு வந்தா அப்படின்னா சார் ஐசக் நியூட்டன் கொண்டு வந்தார். வேவ் தியரி ஆஃப் லைட் 3 பேர் கொண்டு வந்திருக்காங்க, ஹைஜான்ஸ், யங் அண்ட் ஃப்ரெஸ்னல். அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியை வந்து யார் கொண்டு வந்தா அப்படின்னா ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் அப்படின்றவர் கொண்டு வந்தார். அது யார் வந்து கன்ஃபார்ம் பண்ணா அப்படின்னா என்ரிச் ஹெட்ஸ் அப்படின்றவர் கன்ஃபார்ம் பண்ணார். இதில் நிறைய நமக்கு வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தால் கூட நமக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகிறதுக்கு நமக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளால் சில விஷயங்களை வந்து அதாவது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. எக்ஸாம்பிள் பார்த்தா பிளாக் பாடி ரேடியேஷன், ஆப்டிக்கல் ஸ்பெக்ட்ராலாம் நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இதுதான் வந்து லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். ஃபஸ்ட்டு டாபிக் வந்து நமக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.